கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓய்வு நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்துள்ள தலைப்பு அர்த்தமுள்ள அருட்பணி. அதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட திருவசனம் 1 யோவான் 3 அதிகாரம் 18 வசனம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அர்த்தமுள்ள அருட்பணி என்பது அன்பு கூறுவது. யாரிடத்திலே அன்பு கூறுவது? தேவனிடத்திலும் மனிதனிடத்திலும் அன்பு கூறுவது. அந்த அன்பு செயலினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஆதி முதல் தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்பது முற்பிதாக்களுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை. அதைத்தான் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் மீண்டும் நினைவுறுத்தி சொல்லுகின்றார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஏன் தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும்? அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை போக்கும் கிருபாதார வழியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. முன்னதாக தேவன் மனுஷன் மேல் அன்பு வைத்தார். அதனால்தான் அவனை தண்டித்து அழிக்காமல் மனிதனை ரட்சிக்கும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்ற கட்டளையை அப்போஸ்தலர்கள் எழுதுகிறார்கள். நாம் ஆதி முதல் அவரிடத்தை அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். இந்த அன்பினால் தான் கட்டளைகளை கை கொள்ளும் கிரியை வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவனிடத்திலே அன்பு கூறுவதனால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன? யாத்ராகமம் 20 அதிகாரம் 6 வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். அப்படியானால் ஒருவன் தேவனிடத்திலே மிகுந்த அன்புள்ளவனாயிருந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் அவருடைய 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் கிடைக்கும். ரோமர் 8 அதிகாரம் 28 வசனம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. தீமையானதாக தோன்றினாலும் அதன் முடிவு நன்மைக்கு ஏதுவாக அமைகிறது. அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணின நித்திய ராஜ்யத்திலே பங்கை தருகிறார். யாக்கோபு 2 அதிகாரம் 5 வசனம். தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? தாம் வாக்குத்தத்தம் பண்ணின நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக அவர்களை அன்பு கூறுகிறவர்களை அவர் தெரிந்திருக்கிறார். யோவான் 14 அதிகாரம் 15-23. ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். தேவகுமாரனிடத்திலே அன்பு கூறும்போது அவனில் பிதா அன்பாயிருக்கிறார். நாங்கள் அவனோடைய வந்து வாசம் பண்ணுவோம். நம்மோடு அவர் தங்கி இருக்கிறார். போகுமிடமெல்லாம் அவருடைய பாதுகாப்பு, அவருடைய இரக்கம் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. எனவே தேவனிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்கிற அந்த கட்டளையிலே சகல நன்மைகளும் பரிபூரணமாய் அடங்கியிருக்கிறது. இரண்டாவது, நாம் மனுஷரிடத்திலே அன்பு கூறும்படிக்கு கட்டளை பெற்றிருக்கின்றோம். யோவான் 13:34-35, யோவான் 15:12. நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் தேவகுமாரன் கட்டளையாக கொடுத்த ஒன்று, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும். எப்படி அன்பாயிருக்க வேண்டும்? நான் உங்களில் அன்பாயிருந்தது போல. தேவகுமாரன் நம்மிடத்திலே வைத்த அன்பு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு. அவருடைய இரக்கங்களின்படியே நம் மீது அவர் அன்பு கூர்ந்திருக்கின்றார். பிதாவின் சித்தத்தின்படியே அவர் அன்பு கூர்ந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் நம் மீது வைத்த அன்புக்கு ஒப்பாக ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்ற புதிய கட்டளையை அவர் கொடுத்தார். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். அப்படியானால் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்ற கட்டளை அது ஆதி முதல் வழங்கப்பட்ட கட்டளை என்று சொல்லுகின்றார்.
எப்பொழுது தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறோமோ அப்பொழுது நம்முடைய சக விசுவாசிகளிடத்திலும் அன்பு கூறுகிறோம். இந்த கட்டளை ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகின்றார். யோவான் 13:35, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நாம் உலகத்திலே நாம் தேவனுடைய சீசர்கள், தேவகுமாரனுடைய சீசர்கள் என்று எப்படி இந்த உலகம் அறிந்து கொள்ளும்? நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் அதனாலே அவருடைய சீசர்கள் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும். 1 யோவான் 4:7 ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். நாம் சீசத்துவத்தின் அடையாளம் அன்பு. அன்புள்ளவன் எவனும் தேவனால் உண்டாயிருக்கிறான், தேவனால் பிறந்திருக்கிறான். தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுவதை எப்படி இந்த உலகத்திலே வெளிப்படுத்துகிறோம்? 1 யோவான் 4:20 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தான் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? அப்படியானால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? அவருடைய அன்பை இந்த உலகத்திலே சகோதர அன்பின் மூலமாக நாம் வெளிப்படுத்த வேண்டும். 1 யோவான் 3:17 ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி? அப்படியானால் அன்பு கூறுகிறேன் நேசிக்கிறேன் என்று வெறுமனே வார்த்தைகளினாலே சொல்லி பயன் இல்லை. கிரியைகளினாலே அதை வெளிப்படுத்த வேண்டும். குறைச்சல் உள்ள சகோதரர்களுக்கு உதவி செய்து அவர்கள் குறைச்சலை நிறைவாக்க வேண்டும். உதவி தேவைப்படும் போதெல்லாம் தேவனுடைய நாமம் தற்பிக்கப்பட்ட நம்முடைய சகோதரர்களுக்கு உதவி செய்யாமல் எங்கேயோ ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், நற்காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது அது உண்மை அல்ல. கலாத்தியர் 5:6 கிறிஸ்து இயேசுவிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். நாமும் சகோதரர்களிடத்திலே அன்பு கூற வேண்டும். உலகத்தின் ஆஸ்திகளை தாராளமாய் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். குறைச்சல் உள்ளவர்களை நேசிக்கிறேன் என்று சொல்லி பயனில்லை, நற்கிரியைகளினால் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. இந்தியாவுக்கு வந்த அருட்பணியாளர்கள் தேவகுமாரனை பற்றி அறிவிப்பதற்காகத்தான் வந்தார்கள். ஆனால் இங்கே எழுத படிக்க தெரியாத திரள் கூட்டமான ஜனங்கள் இருக்கிறார்கள். அவருடைய பாஷையை கற்றுக்கொண்டு அவர்களுக்கு தேவகுமாரனை அறிவித்து விட்டு போய்விடலாம். ஆனால் அவருடைய பாஷையிலே முதலாவது எழுத்து வடிவங்களை சீராக்கி அவர்களுக்கு வாசிக்க கற்றுக் கொடுத்து அதன் பின் தேவனுடைய வசனத்தை சொல்ல வேண்டும். அதுதான் அவர்களுக்கு என்றென்றைக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் வாசிக்கும் போது அவர்களுடைய இருதயம் அவருக்கு நேராக திரும்பும் என்று நம்பினார்கள். ஆனால் கல்வியின் பலனை பெற்றுக்கொண்டவர்கள் வேதாகமத்தை வாசிக்கவே இல்லை. அடிப்படை ஆரோக்கியத்தையே தெரியாத மக்களுக்கு மருத்துவ பணியின் மூலமாக அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு மருத்துவமனைகளை அமைத்து கொடுத்ததெல்லாம் மிஷனரிகள் தேவன் மீது வைத்த அன்பினாலே அவர்கள் வெளிக்காட்டிய அருட்பணியாகும். இப்ப அருட்பணியின் அடிப்படை தேவனிடத்திலே வைக்கும் அன்பு, அதற்கு இணையாக மனுஷரிடத்திலே வைக்கும் அன்பு. இந்தியாவில் உயர் பதவி வகித்த ராஜாஜி என்பவர் மிஷனரிகளை பார்த்து, நீங்கள் செய்கிற நற்காரியங்கள் எல்லாம் நல்லதுதான், ஆனால் இந்த இயேசுவை அறிவிப்பதை விட்டுவிட்டு நீங்கள் மற்ற நற்காரியங்கள் எல்லாம் செய்யுங்கள், அதை நான் வரவேற்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இயேசுவை விட்டுவிட்டால் நாங்கள் ஏன் நற்காரியங்களை செய்ய வேண்டும்? நாங்கள் நற்காரியங்களை செய்கிறோம் என்றால் எங்களுக்குள்ளே தேவனுடைய அன்பு இருக்கிறது, அந்த அன்பை தான் மனுஷர்களிடத்திலே வெளிப்படுத்துகிறோம். நீங்கள் சொல்வதை போல இயேசு இல்லை என்றால் அது இன்ஜின் இல்லாத ரயில். ரயிலில் எல்லா பட்டிகளும் நன்றாக இருக்கிறது, ஆனால் அந்த முன்னாலே போகிற இன்ஜின் மட்டும் கருப்பாக அசிங்கமாக இருக்கிறது. அதுல 2 பேர் மட்டும்தானே இருக்கிறான். அதற்கு எதற்கு அவ்வளவு செலவழித்து அதை முன்னாலே கொண்டு போய் பொருத்த வேண்டும்? அதை கழட்டி விடுங்கள், மற்ற பகுதிகள் எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று சொல்வது போல் நீங்கள் சொல்வது இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அதனால் தான் தேசங்களுக்கு கடந்து அங்கும் வாழ்கிறவர்கள் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷர்கள் என்று நாங்கள் காண்கிறோம். உங்களுக்குள்ளே 1000 பிரிவினைகள் இருக்கலாம், ஆனால் சுவிசேஷத்தை சொல்ல வந்தவர்களுக்கு அந்த பிரிவினைகள் எல்லாம் அவசியமும் இல்லை, புரிந்து கொள்ள வேண்டிய காரணமும் இல்லை. கலாத்தியர் 5:14-15
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நான் முன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று தேவகுமாரன் சொன்ன அந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. அப்படியானால் நாம் ஒருவரை ஒருவர் நேசிப்பதுதான் அருட்பணியின் அஸ்திவாரம். நேசிக்காவிட்டால் அருட்பணி செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை, செய்யவும் முடியாது. தேவகுமாரன் சொன்னது ஒரு சகோதர அன்பு. ஒருவரையே நாம் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறோம் அப்படின்னால் அவரை பிதாவாக தொழுது கொண்டு வருகிற யாவரும் அவருடைய பிள்ளைகள். ஒருவர் தந்தையாய் இருக்கும்போது அவருடைய பிள்ளைகள் எல்லாம் சகோதர சகோதரிகளாய் இருக்கிறார்கள். இதைத்தான் தேவகுமாரன் சொல்லுகின்றார். அவர் கற்பித்த ஜெபத்திலே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று அழைக்க சொல்லுகிறார். அப்படியானால் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும் போது நாம் ஒருவரை ஒருவர் சகோதரர்கள் என்பதை நினைவு கூர்ந்து அவருடைய சமூகத்திலே சொல்லுகிறோம். மத்தேயு 23:8 கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். எனவே ஒவ்வொரு நற்பணியிலும் அடிப்படை அன்பு என்று ஒன்று இருக்கிறது. அந்த அன்பு இருந்தால் நற்பணிகளை செய்யாமல் இருக்க மாட்டோம். அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அப்படின்னா இன்னைக்கு தேவனுடைய அன்பு இல்லாமல் நாங்கள் கிறிஸ்தவர்கள் கர்த்தரை துதிக்கிறோம், ஆடுகிறோம், பாடுகிறோம், பலவிதமான காரியங்களை செய்கிறோம், பக்தி முயற்சிகளை ஏறெடுக்கிறோம் என்றெல்லாம் நீங்கள் சொல்லிக்கொண்டு சகோதர சகோதரிகளை நேசியாமல் அவர்களுக்கு சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களை கொடாமல் வெறும் வார்த்தைகளினாலே அன்பு கூறுகிறவர்களாக இருந்தால் அதனால் பயன் ஒன்றுமில்லை. அருட்பணி என்பது நாம் ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவருக்காக ஒருவர் உதவி செய்வது, உலகத்திலே வாழும் ஒவ்வொரு மனுஷர்களையும் நேசிப்பது, அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவனுடைய சாயல் இருக்கிறது என்ற உணர்வோடு அவர்களை நேசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, உம்மை நேசிக்க வேண்டும், உம்முடையவர்களை நேசிக்க வேண்டும், உலகத்தின் எல்லா மக்களையும் நேசிக்க வேண்டும். நீர் எங்கள் மீது வைத்த அன்பு பெரிதானது. கர்த்தாவே, அன்பினால் கிரியை செய்கிற அந்த வாய்ப்பையும் விருப்பத்தையும் எங்களுக்கு அனுதினமும் அதிகமாய் தந்து உம்முடைய ராஜ்யத்திலே அதிகமான பங்கை சேர்த்து வைத்தவர்களாய் நாங்கள் வந்து சேர எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும். அப்படிப்பட்ட நாட்களை நாங்கள் காண எங்களுக்கு கிருபையாய் இறங்க வேண்டும் என்று கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் சாமி. ஆமேன்.